உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். உலகத்தில் பிறக்கும் மெஞ்ஞான பரிசுத்த அருட்பெருஞ்சோதியே காட், கடவுள், தெய்வம். வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. விண்ணில் ஒளி ஜோதி பிறக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமிக்கும் சாதிக்கும் சரித்திரம் இல்லை. சிந்தித்து பார் மனிதா. உங்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன். இன்று என் அன்பார்ந்த என் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு, இந்த தமிழ்நாட்டிலே பிறந்து வாழும் மக்களுக்கு இந்த ஜோதி மைந்தனின் அறிவிப்பு வெளிப்படுத்துவது என்னதென்றால், ஆன்மீக ஞான பூமியிலே, பூமி தமிழ்நாடு, ஆன்மீக ஞான பூமி தமிழ்நாடு இன்று பாவத்தின் விளை நிலமாகிவிட்டது. பாவத்தின் விளை நிலம். நிலம்னா என்னன்னு தெரியுது ஐயா? பாவத்தின் விளை நிலம். ஏன், எதனால் பாவத்தின் விளை நிலம் ஆனது? இறைவனின் இறையாண்மையின் நீதியின் போதனைப்படி இந்த மக்களுக்கு தர்மம் என்றால் என்ன, கருமம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, சாபம் என்றால் என்ன ஆன்மீகம் சொல்லுகிறது ஐயா. இறையாண்மையின் நீதியின் போதனை. நான் இதை எங்கேயும் படிக்கலை, எந்த புஸ்தகத்திலையும் படிக்கலை, எவன் சொல்லவும் கேட்கவில்லை. எனக்குள் வருவது இறையாண்மையின் நீதியின் போதனை என்ன, மனித தர்மம்னா என்ன என்பது நான் அறிகிறேன், உணர்கிறேன், அது பற்றி சிந்திக்கிறேன், பேசுகிறேன். அப்போ இந்த ஆன்மீகத்திலே தர்மம், உன்னால் இயன்ற பிறருக்கு நீ தர்மம் செய்ய வேண்டும், கருமம் செய்யக்கூடாது. அரசுன்னு ஒன்று எதுக்கியா இருக்கு? இன்னைக்கு அரசு இருந்த மாதிரியே தெரியல. எந்த தவறு பண்ணாலும் அரசுக்கு போனோம், அவர்கள் அதை சீர் செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும். எங்க போகுது? தர்மம் வாழ வைப்பது. தர்மத்தை செய், கருமத்தை செய்யாதே. நன்மை செய், தீமை செய்யாதே, பாவத்தை செய்யாதே. உழைத்து வாழ், பிறர் உழைப்பில் வாழாதே, பிறர் வழிப்பறி பண்ணாதே. நல்லதை செய், தீயதை செய்யாதே. ஆனால் இந்த மனிதனுக்கு முன்னோர்கள் செய்யும் நன்மை தீமையே பின்னால் பிறக்கும் வாரிசுகளுக்கு அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் சொத்தோ பணமோ மட்டும் அல்ல, முன்னோர்கள் செய்துவிட்டு போன தீய வினைகள், தீவினைகள், கர்மம், பாவம், சாபம். அதுபோல இன்று முன்னோர்கள் செய்த தர்மம் இருந்தால் அந்த தர்மத்தில் வாழ்கிறவன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான் நிம்மதியாக. பாவத்தால் வீழ்கிறவன் வீழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். பாவத்தால், கருமத்தால், சாபத்தால் முன்னோர்கள் செய்த அந்த தீய வினை இந்நாள் பிறப்புவர்களை வாழ்க்கையை சீர்குலைத்துக் கொண்டிருக்க. அப்போ பாவம் செய்யாது இரு மனமே. கேட்டானா? கேட்கவில்லை என்றால் அரசுன்னு ஒன்று இருக்கு. ஆன்மீகம் நல்ல காரியத்தை போதிக்கும். அடுத்தால அரசுன்னு ஒன்று. தண்டனை, சிறை என்பது என்ன? அரசின் சிறை, நரகம். அதுபோல ஒருவன் இந்த மண்ணில் உள்ள நீதிமன்றத்தில் அவன் தப்பித்தாலும், மண்ணில் உள்ள நீதிமன்றத்தில் தப்பித்தாலும் இந்த உலகத்திலே இருக்கும் இறைவனின் நீதிமன்றத்தில் இருந்து யாருமே தப்ப முடியாது.